எதற்காக வந்தாரு, யாருக்காக வந்தாரு, என்ன செய்ய வந்தாரு, நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே போல இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கினே அவருடைய அன்புல வளரணும். வேதத்துல இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்றோம், அதை பார்த்தா நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருமா? அந்த ஹோட்டல் சாப்பாடை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் ஏன் தெரியாது. அதே போலதான் இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நான் தான் ஆர்டர் பண்ணி நம்ம முன்னாடியே எடுத்துன்னு வந்து வச்சா கூட அதை பார்த்தா அதில் உப்பு போட்டானா, அதில் காரம் போட்டானா, அதில் புளி ஊற்றினானா ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான், நம்ம ருசித்து பார்த்தா தான் அதனுடைய ருசி எப்படி இருக்குதுன்னு தெரியும். அது போலதான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த வசனத்தை வச்சு நாங்க என்ன பண்ணோம், யாருதான் அவரு, எப்படிதான் இருப்பாரு, ருசித்து பாருங்க, எப்படி இருப்பாரு, டேஸ்டா இருப்பாரா, கசப்பா இருப்பாரா, இனிப்பா இருப்பாரா, ருசித்து பார்க்க பார்க்க தான் தெரியுது அது ரொம்ப மதுரமா இருக்கிறது என்று. ஆண்டவர் சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க, நீ போ, நீ பட்டா தான் தெரியும், நீ பட்டு நீ திரும்பி வந்தா தாண்டா உனக்கு தெரியும். பெரியவங்க சொல்லும் போதே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது போலதான் என் அனுபவிச்சாதான் என்ன பண்ணுமா தெரியுமா? அது போல ஆண்டவர் நல்லவர் என்பதை எங்களுடைய வேதாகமம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவர் எப்படி நல்லவராக இருக்கிறார், யாருக்கெல்லாம் நல்லவராக இருக்கிறார்? இயேசுவை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் அவர் நல்லவரா, இல்ல இயேசுவை கும்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் அவர் நல்லவரா அப்படின்னு ஒரு நாளும் நீங்க நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் குட்டியிலிருந்து எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்ல தெய்வமா இருக்கிறார். ஏன் நல்ல தெய்வமா இருக்கிறார்னா உங்க வாழ்க்கை மாறும். தேவன் உங்க கூட இருந்தா எல்லா கவலை மாறும், எல்லா கஷ்டம் மாறும், எல்லா உபத்திரவம் மாறும், எல்லா கண்ணீர் மாறும், எல்லா பிரச்சனை மாறும். நீங்க அநேக பிள்ளைகளினால பெற்றோர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கண்ணீர் விடுறாங்க. ஏன் பெத்தனோ தெரியல அப்படின்னு, இந்த பெத்ததுக்கு பதில் ஒரு கல்ல பெற்றிருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நிலைமையையும் மாற்றி போட, எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஏன்னா எங்களுடைய நிலைமையும் இப்படித்தான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் மாற்றினாரு. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. ஆண்டவர் எங்க மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு, அளவில்லாத ஒரு அன்பு. இன்னைக்கு நேசிக்கிறவங்களாம் உண்மையா நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நேசிக்கிறவங்களாம் யாரு? ஒருத்தர் நேசிக்கிறாங்களாம், ரொம்ப வருஷமா நேசிக்கிறாங்களாம். என்ன பிரச்சனை வந்துட்டா அவள் தான் அதோட ஆள் அட்ரஸே காணாம போயிடுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? 10 மாசம் சுமந்து பெற்று அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்புங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். நியூஸ் பேப்பர்ல வந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு தாயாருக்கு ஒரே ஒரு மகன், ரொம்ப ஆசையா வளர்த்தாங்க. சின்னசுல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டார் அவரு. அதுக்கப்புறம் வளர 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 இந்த உலகத்துல போவ 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 உலக பழக்கம் அவரை ஒட்டிக்கிச்சு. உலக பாவ பழக்கம் அவர் என்ன பண்ணுச்சு, ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வேண்டாத நண்பர்கள் கூட போய் சேர்ந்தாரு. வேண்டாத காரியங்களில் அவர் என்ன பண்ணாரு, ஈடுபட்டாரு. ஆகவே நல்லா இருந்தவர் கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவம் வந்து அவரை வந்து ஆட்கொண்டது. இந்த பாவம் வந்து அவரை வந்து மூடிச்சான். ஒரு நாள் என்ன பண்ணாரு, வேண்டாத நண்பர்களோடு அந்த குடிப்பழக்கம், வேண்டாத நண்பர்களோட அந்த குடிப்பழக்கத்தினால அவர் என்ன பண்ணாரு, அவர் அடிமைத்தனமா இருந்தாரு. ரொம்ப குடி 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 குச்சி குச்சி அவருடைய உடலெல்லாம் வீணா போச்சு. அவருடைய வாழ்க்கை வீணா போச்சு, அவருடைய எதிர்காலம் வீணா போச்சு. ஒரு நாள் குடிக்க பணம் இல்லை, எல்லாத்தையும் செலவு பண்ணாரு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் போய் வித்தாரு. ஒரு நாள் பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. கை காலெல்லாம் ஒத்துதுன்னு பார்த்தீங்களா? என்ன சொல்லிக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க? கையெல்லாம் ஒத்துந்து என்னன்னு தெரியல. நான் போயிட்டு
குடிச்சாதான் அப்படின்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டாரு. வளர்த்த தாய், அவங்க ஆசையா பெற்று வளர்த்த அந்த அம்மா, அவங்களுடைய கடைசியா அவங்க காதில் இருக்கிற அந்த கம்பல் அவர் கண்ணில் பட்டுச்சு. அவங்க அம்மா கேட்டு கேட்டு பார்த்தாங்க, அவரு கேட்டு கேட்டு பார்த்தாராம், தரவே இல்லை. அந்த அம்மா தரவே இல்லை. கடைசியில அந்த காதையே அவர் அறுத்துட்டாராம் ஒரு கத்தியில. ஏதோ கதைன்னு நினைக்காதீங்க, உண்மை சம்பவம். அந்த கம்பலுக்காக அந்த காதையே அறுத்து அந்த கம்பலை எடுத்துன்னு போய் அவர் குடிச்சாரு. அப்ப பாருங்க, ஒரு பிள்ளை ஒரு தாய் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் ஒரு நிலைமை, ஒரு காரியம் வந்துச்சு, அவர் நினைச்ச காரியம், அவர் ஆசைப்பட்ட காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த தாயையும் அவர் என்ன பண்றாரு, கொல்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அப்ப பாருங்க, இந்த உலகம் இப்படியாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படியான பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.